ஆயுஷ் ஒழுங்குள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியாமல் நடந்த நியமனம், போராட்டம் நடத்தியவர்களும் விசாரிப்பதாக உறுதி. இந்த செய்தி தினமலர் நாளிதழ்ல வந்திருக்கு. ஆனால் நமக்கு தெரியாமையே போயிருக்குங்க. இது என்னைக்கு வந்திருக்கு பாருங்க. திருச்சி ஜூன் 9ஆம் தேதி இந்த பப்ளிஷ் ஆயிருக்கு இந்த நியூஸு. இதோட கன்டென்ட் இறுதியில தான் இருக்கு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்லம் தேடி கல்வி திட்டத்தோட ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் செயல் ஆசிரியர்களை வச்சு இந்த எம்இஸ் பணிகள் மற்றும் ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுற பணிகளை வந்து கொடுக்கறதுக்காக 2 கட்டமாக தேர்வுகள் நடத்தப்பட்டது. இது பெரிய அளவில் பகிரங்கமாக செய்தித்தாள் அல்லது நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி ஒரு ஆட்சேர்ப்பு அரசு பள்ளிகளில் இந்த மாதிரி பணியிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுப்படையான நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் நடந்த தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இந்த தகவல் பரவிட்டு இருந்தது. இதன் அடிப்படையில் கணிப்பொறி முடித்த ஆசிரியர்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித்து பிஎட் முடித்தவர்கள், முக்கியமாக கல்வியியல் படித்தவர்கள், கணிப்பொறியை எவ்வாறு கற்பிக்க வேண்டும், கணிப்பொறி அறிவியலை எவ்வாறு போதிக்க வேண்டும், கணிப்பொறி அறிவியலில் உள்ள நுணுக்கங்கள், கணிப்பொறி அறிவியலில் எவ்வாறு கற்றல் கற்பித்தல் யுக்திகளை பயன்படுத்தி பாடம் நடத்தலாம், அதற்காக டீச்சிங் எய்ட் ரெடி பண்ணவங்க. இப்போது இந்த முற்றுகை போராட்டம் நடத்தினவங்க யார் அப்படின்னா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு படிச்சுட்டு அதுக்குன்னு கல்வியியல் படித்தவங்க, உளவியல் படித்தவர்கள், மாணவர்களை உளவியல் ரீதியாக எவ்வாறு அணுகணும், சைக்காலஜி படித்தவங்க, அந்த மாணவத்தில் இருக்கின்ற நெறிப்பிறழ்ச்சிகளை கண்டறிஞ்சவங்க, நெறிப்பிறழ்ச்சிகள், கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் இந்த மாதிரி பல்வேறு உளவியல் தலைப்புகளை படித்து பட்டம் பெற்றவர்கள் தான் பிஎஸ்சி பிஎட் பட்டதாரிகள். இப்போது இவங்களோட உரிமைகள் என்னென்னா, நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸை டீச் பண்ணுறதுக்காகவே நாங்கள் டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டு எழுதியிருக்கோம், அது கொஷின் பேப்பர் செட் பண்ணியிருக்கோம், அதை எவாலுவேட் பண்ணியிருக்கிறோம், அதுக்கப்புறம் டீச்சிங் மாடல்ஸ் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இவ்வளவு தகுதி வாய்ந்த எங்களை நியமிக்காமல் இளந்தேடி கல்வியாளர்கள் மட்டும் நியமிச்சிருக்காங்க, அதுவும் இது வெளிப்படையான செய்தி இல்லாமல் இருக்குது அப்படின்றது ஒரு கோரிக்கையாக வச்சு எங்கே போயிருக்காங்க ஆரம்பத்தில்னா, திருச்சியில் உள்ள ஆசிரியர் இல்லத்தில் உள்ள ஆசிரியர் மனசு திட்ட இயக்குனர் சதீஷிடம் முறையிட்டிருக்காங்க. பின்னர் அவர்கிட்ட முறையிட்ட பிறகு அமைச்சரோட வீட்டுக்கே போயிருக்காங்க. திருச்சி தென்னூர் அண்ணா நகரில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வீட்டை அவரை சந்தித்து தங்களுக்கு ஒரு சந்திச்சே கோரிக்கை வலியுறுத்தியிருக்காங்க. அவங்கள சந்தித்து அமைச்சர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, அதுதான் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. இருந்தாலும் நீதி கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த செய்தியை பார்க்கும்போது. அப்போது அவர்களிடம் பேசிய அமைச்சர் மகேஷ் அவர்கள், கம்ப்யூட்டர் முடித்த தகுதியான பிஎட் பட்டதாரிகளை தான் நியமிக்க கூறியுள்ளோம், இல்லம் தேடி கல்வியாளர்களை மட்டுமே நியமிக்க எதுவும் கூறவில்லை, இது எனது கவனத்திற்கு வரவில்லை, எனவே விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. இதுலேருந்து 3 விஷயம் நல்லா தெரியுது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிஎட் முடித்தவங்கள வச்சு தான் நியமனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, இல்லம் தேடி கல்வியாளர்களை வச்சு மட்டும்தான் நியமிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலைன்றது மறுத்திருக்காரு. 3வது என்னென்னா, என்னுடைய கவனத்துக்கு இது வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. 4வது, இதன் மேல் விசாரணையில் உண்மை வெளிவரப்போகிறது. இது ஆயிஷாவின் யாதும் ஊரே யாவரும் கேளீர். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த தகவலோடு உங்களோட சந்திக்கிறேன்.